நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து R15 வெர்ஷன் 4ஓட ரிவ்யூ கேட்டிருந்தாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து R15 வெர்ஷன் 4ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். R15 வெர்ஷன் 4 கேட்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சஞ்சய் தேவன் அவர்களுக்காகவும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காகவும் அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்காகவும் R15 வெர்ஷனோட ரிவ்யூ பண்ணியிருக்கேன். R15 வெர்ஷனோட ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்களுக்கு வந்து RC 390 வரும், நியூ மாடல். அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இன்றைக்கி R15 வெர்ஷனோட ரிவ்யூ பார்க்கலாம். 2 lakhsல ஒரு நல்ல வண்டினே சொல்லலாம். அண்டர் 150cc Yamaha சீரியஸ்லேயே R15 1, R15 2, R15 3, R15 4 போட்டிருக்காங்க BS6ல். வண்டியோட லுக் வந்து R15 வெர்ஷன் 7 மணிக்கே இருக்கும். சூப்பர் ஸ்போர்ட்ஸ் மாடலோட லுக் இருக்குது. அண்டர் 2 lakhsல சூப்பர் பைக் மாடலோட லுக்கு R15 வெர்ஷன் 4ல் தான் இருக்குது. R15 வெர்ஷன் 4ல் இந்த லுக் நல்லாவே இருக்குது. மிடில் கிளாஸில் உள்ள எல்லாருக்குமே அண்டர் 2 lakhsக்குள்ள ஒரு சூப்பர் பைக் மாடல் வேணும்னா R15 வெர்ஷன் 4 தாராளமாக வாங்கலாம். R15 வெர்ஷன் 4ஓடைய ஷார்ட் வீடியோ மட்டும் இப்போ பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அடுத்து ஃபுல்லாக R15ஓடைய ரிவ்யூ வண்டி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வண்டி 150cc செக்மெண்ட்டில் வருது. வண்டியில் யூஸ் படுத்திக்க இன்ஜின் பொறுத்தளவு லிக்விட் கூல்டு 4 ஸ்டாக் S4SC 4 வால் இன்ஜின் யூஸ் படுத்தியிருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸ் பவர் பொறுத்தளவு 18.4 BS 10,000 RPM. மேக்ஸ் டார்க் வந்து 14.2 Nm 7,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் பிரேக் ரியர் பிரேக் ரெண்டுமே டிஸ்க் தான். இந்த வண்டியில் டியூல் சேனல் ABS இருக்குது. 150cc இந்த வண்டியில் தான் டியூல் சேனல் ABS இருக்குது. இந்த வண்டி ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தளவு 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவு 35 kmpl எதிர்பார்க்கலாம். வண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது. 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸோட வருது. வண்டியோட டாப் ஸ்பீடை பொறுத்தளவு 140+. வண்டியோட க்ரூசிங் ஸ்பீடை பொறுத்தளவு 110 to 120+. R15 வெர்ஷன் 4ல் ஹெட்லைட் டெய்லைட் ரெண்டுமே LEDயில் வருது. டேன் சிக்னல் லேம்ப் மட்டும் ஹாலஜனில் வருது. வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தளவு 12 வாட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வண்டியை சொன்ன மணி டியூல் சேனல் ABSயில் தான் வருது. இந்த வண்டியில் ப்ளூடூத் கனெக்ஷனும் இருக்குது. உங்கள் வண்டியை உங்கள் ஃபோனோட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே டாப் ஸ்பீட், வண்டியோட ஆவரேஜ், மைலேஜ் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே காட்டும். R15 வெர்ஷன் 4ஓட டயர் சைஸை பொறுத்தளவு ஃப்ரண்ட் டயர் சைஸ் வந்து 100/18/17 கொடுத்துருக்காங்க. ரியர் டயரோட சைஸை பொறுத்தளவு 114/70 or 70 கொடுத்துருக்காங்க. வண்டி டியூப்லெஸ் டயர் தான். வண்டியில் அலாய் வீல் தான் யூஸ் படுத்தியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வீல் சைஸை பொறுத்தளவு 431.8 mm கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் சைஸை பொறுத்தளவு 431.8 mm கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸை பொறுத்தளவு 282 mm கொடுத்துருக்காங்க. ரியர் டிஸ்க் சைஸை பொறுத்தளவு 220 mm கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட பாடி டைப்பை பொறுத்தளவு ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலில் வருது. இந்த வண்டியோட சீட்டை பொறுத்தளவு ஸ்பிட் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. R15 வெர்ஷன் 4ஓடைய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தளவு டெலஸ்கோப் UST 4 யூஸ் படுத்தியிருக்காங்க 37 mmல. ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்தளவு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் யூஸ் படுத்தியிருக்காங்க. R15 வெர்ஷனோடைய ஓவரால் ஹைட்டு வந்து 1135 mm கொடுத்துருக்காங்க. வித்து வந்து 710
25 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்தளவு 170 கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் கைட்டை பொறுத்தளவு 850 கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டை பொறுத்தளவு 142 kg கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் விபிஏ டெக்னாலஜி இருக்குது. அதனால் இந்த வண்டி உங்களுக்கு நல்ல மைலேஜும் தரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மணிக்கு ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொசிஷன் லைட் கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, கியர் போர்ஷன் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க, சுவிட்ச் டிம்மிங் லைட் கொடுத்துருக்காங்க, விவிஏ இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. விவிஏ இண்டிகேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, வண்டியோட இன்ஜினில் விவிஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி ஏதாவது ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லே காட்டும். கிளாக், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேர்பஸ் இண்டிகேட்டர் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லே சொல்லலாம். R15 வெர்ஷன் 4 2 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ராக் மோட், இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் மோட். ட்ராக் மோடு வந்து நீங்கள் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டிக்கலாம், இல்லை ஹைவேல ஓட்டிக்கலாம். ஸ்ட்ரீட் மோடு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் படுத்தினா நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியில் ஸ்லிப்பர் கேட்ச் கிடையாது. உங்களுக்கு ஸ்லிப்பர் கேட்ச் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து தாராளமாக R15 வெர்ஷன் M இருக்குது, நான் ட்ரை பண்ணலாம். கொடுத்துருக்கு. இந்த வண்டியில் மொத்தமாக 5 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மெட்டாலிக் ரெட், இன்னொன்று வந்து ரேசிங் ப்ளூ, மூணாவது வந்து மெட்டாலிக் கிரே, நாலாவது வந்து டார்க் நைட் கொடுத்துருக்காங்க, அஞ்சாவது வந்து மான்ஸ்டர் இன்ஜினியரிங் யமஹா மோட்டோ ஜிபி எடிஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வண்டியோட கலர் ஸ்கீமில் எந்த கலர் பிடிக்கும்னா மெட்டாலிக் ரெட்டு பிடிக்கும். ஏன்னா எனக்கு மை ஃபேவரட் கலர் ரெட் கலர் இந்த வண்டிக்கு நல்லா லுக்காகவே இருக்குது. யமஹா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்ட வர இந்த வண்டியில் ரேசிங் ப்ளூ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வண்டியோட எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யமஹா R15 வெர்ஷன் 4 எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸை பொறுத்தளவு 1,72,800 கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ ப்ரைஸ் வந்து 40,344 கொடுத்துருக்காங்க. இன்சூரன்ஸ் பொறுத்தளவு 11,359 கொடுத்துருக்காங்க. அதர்ஸ் ப்ரைஸ் வந்து 3,700 கொடுத்துருக்காங்க. R15 ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பொறுத்தளவு 2,02,213 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஒவ்வொரு கலர்ஸுங்க பொறுத்தளவு ப்ரைஸ் டீட்டெயில் மாறும், ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்தளவு ப்ரைஸ் டீட்டெயில் மாறும். அதனால் உங்கள் அருகில் உள்ள யமஹா ஸ்டோரூமில் கரெக்டான ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. யமஹா R15 வெர்ஷன் 4 EMI ஆப்ஷனும் இருக்குது. ஆன்லைனில் போட்டிருக்கிறது வந்து ஒரு மந்த் EMI ஆப்ஷன் வந்து 5,973 கொடுத்துருக்காங்க. சரிங்க, இப்போ இந்த வண்டி யார் வாங்கலான்னு பார்க்கலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லைன்னா ரேஸ் பர்பஸ்க்காக யூஸ் படுத்துகிறவங்க, ட்ராக்கில் தான் ஓட்ட போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ லாங் டூரிங் போகிறீங்கனாலும் அப்பப்போ லாங் டூரிங் போகிறவங்களும் இந்த வண்டி வாங்கலாம். இல்லை இந்த வண்டியில் லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவிஏ டெக்னாலஜி கொடுத்ததுனால உங்களுக்கு மைலேஜும் நல்லா தரும், பவரும் அதிகமாக தரும். R15 வெர்ஷன் 4 நீங்கள் சிட்டியில் மட்டும் தான் ஓட்ட போகிறீங்கன்னா அது உங்களுடைய தேவையை பொறுத்து மாறும். என்னை கேட்டாலும் சிட்டியில் இந்த வண்டி தேவைப்படாது. ஏன்னா இந்த வண்டி ஃபுல் ஃபேரிங் மாடலில் கொடுத்துருக்கனால இந்த வண்டி உங்களால் சிட்டியில் பூந்து போகிறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு யமஹால தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இதே பவரில் உள்ள MT இருக்குது 150, அதை ட்ரை பண்ணலாம். யமஹா R15 வெர்ஷன் 4 நீங்கள் லாங் டூரிங் கொண்டு போகலாம். ஆனால் உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வரும். ஏன்னா இந்த வண்டி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹேண்டி பார் எல்லாமே கீழே அப்ரேட் பொசிஷனில் தான் இருக்கும், குனிஞ்சு ஓட்டுற மணிக்கு தான் இருக்கும். வண்டியில் 11 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடிக்கடி வண்டியை ஃபியூல் போடுறதுக்கு வண்டியை நிப்பாட்டுவீங்க. இந்த வண்டி ஒரு வாட்டி டேங்க் ஃபில் பண்ணாலும் வண்டி வந்து 385 கிலோமீட்டர் நான்ஸ்டாப்பாக இந்த வண்டியை ஓட்டலாம். உங்களுக்கு இவ்வளோ கிலோமீட்டர்ஸே போதும்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி லாங் டூரிங் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் உங்களுடைய வண்டியில் நீங்கள் ஹேண்டில் பார் அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த வண்டி லாங் டூரிங்க்கு செட் ஆகும். இந்த வண்டியை வாங்கின மணிக்கு நீங்கள் ஓட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின்லேருந்து எல்லாம் வரும்.
எதுக்கு மறுபடியும் பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறேன்னா, இந்த வண்டி ஒரு ஃபோர்ட்ஸ் மாடல் அப்ரைட் பொசிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ் மணிக்கு நேக்கடு பொசிஷனும் கொடுக்கல. ஃபேரிங் பைக்கில் அப்பாச்சி RR 310 உள்ள மணிக்கு அப்ரைட் பொசிஷனை கொஞ்சம் நிமிந்தாப்லையும் கொடுக்கல. வண்டியில் அப்படியே அப்ரைட் பொசிஷன் பழைய RCயில் உள்ள மணிக்கே இருக்குது. இந்த வண்டி உங்களால் குனிஞ்சிக்கிட்டே தான் ஓட்ட முடியும். அதனால தான் பேக் பெயின் வரும்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இந்த வண்டியோட ஹேண்டில் பார் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மணிக்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்க, கடைசி வரை இந்த வீடியோ பற்றி எல்லாருக்குமே நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நம்ம சேனலில் வீடியோ இன்றைக்கி கடைசியாக போட்டதுக்கான மெயின் காரணமே வீடியோட எண்டிங்கில் போட்டிருக்கேன். அதே மாதிரி மறக்காமல் பாருங்கள்.